ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜே ஹவுஸ் கார்டன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் நிறைய காய் அறுவடைக்கு தயாராக இருக்குது. அது அவ்வளோத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். இது நாட்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா. இது செரி டொமேட்டோ, இதுலேயே நிறைய காய் இருக்குது. இது பியர் டொமேட்டோ. இப்படி 3 தக்காளி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது நாட்டு தக்காளியை பறித்து எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக பெருசாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 2 பழம் நம்ம கறிக்கு யூஸ் பண்ணாலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது செரி டொமேட்டோ ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நிறைய காய் இருக்குது. அதையும் அவ்வளோத்தையும் பறித்து எடுத்துக்கலாம். இவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கெல்லாம் இயற்கை உரம் தான் கொடுக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எந்த கெமிக்கலும் நான் யூஸ் பண்ணலை. பியூர் டொமேட்டோவும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதையும் பறித்து எடுத்துக்கலாம். இன்னொரு செடியிலையும் பியர் டொமேட்டோ இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். இது ஒரு செடி டொமேட்டோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு செடியில் நாட்டு தக்காளியும் இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். கோவக்காய் கொடி ஃப்ரெண்ட்ஸ், 3 கொடி வச்சு விட்டுருந்தேன். அதில் கொடியிலேருந்து காயை பறித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே நிறைய காய் இருக்குது. எவ்வளோ அழகாக பெருசாக காய்ச்சிருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பிஞ்சியும் இருக்குது. அடுத்து இன்னொரு கொடியிலேருந்தும் கோவக்காயை பறித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி 3 கொடியிலேருந்தும் கோவக்காயை பறித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நிறைய காய் வச்சுருக்கு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் செடி வச்சு விட்ருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அதிலே நிறைய மிளகாய் இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வெண்டைக்காய் செடி ஃப்ரெண்ட்ஸ். இது என்னோட ரொம்ப ஹைட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் ஒரு காய் இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். கத்திரிக்காய் செடியில் 2 காய் அறுவடைக்கு தயாராக இருக்குது. அதையும் பறித்து எடுத்துக்கலாம். இதே மாதிரி கார்டனிங் அப்டேட் பார்க்கணும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.